ஹாய் ஹலோ வணக்கம் யூஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஸ்பீக்கில் பார்க்க போகிற மூவி கேம் சேஞ்சர். வாங்க இந்த படத்தோட கதை என்னன்றதை லைட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கவுண்ட் போட்டுருங்க. ஒரு சின்சியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரான படத்தோட கதாநாயகனுக்கும் தான் அப்படியே போட்டு தள்ள அடுத்த சிஎம் ஆக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரப்டட் பொலிட்டீஷியன், ஒரு கரப்டட் மினிஸ்டர் படத்தோட வில்லனுக்கும் இடையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அக்கப்போடு தான் இந்த படம் கேம் சேஞ்சர். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷங்கர் படம் அப்படின்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னடா நடக்குது, 50 நிமிஷம் எந்த ஒரு ஒரு ஈர்ப்புமே இல்லை. ஷங்கர் படம் தான் பார்க்குறோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபீல் நமக்கே வருது. அவருடைய படங்கள் வழக்கமாகவே எப்படி ஒரு ஸ்மார்ட்டான ரைட்டிங்கில் இருக்குமோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் 50 நிமிஷத்தில் எதுவுமே இல்லைங்க. படத்துல இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு பின்னாடி செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச பிறகுதான் அதெல்லாம் நடக்குது. அது வரைக்கும் நம்ம எப்படி பொறுத்து போறது? பொதுவாகவே சங்கர் சாரோட படங்கள்ல ஒரு எமோஷனலான ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்கும். ஜென்டில்மேன்ல இருந்து இப்ப இந்தியன்ல இருந்து அந்நியன் வரைக்கும் எல்லா படங்கள்லயும் அந்த மாதிரி ஒரு வரிசைகள் இருக்கும். அந்த ஒரு கனெக்டை இந்த படம் சத்தியமா கொடுக்கவே இல்லை. இந்த படத்துக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் எமோஷனல் கனெக்டை கொடுக்கறதுக்கு ஒரு சில விஷயங்களை செயற்கையா கிரியேட் பண்ணாங்க. செயற்கை கிரியேட் பண்ணது வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கே தவிர படத்துல மிகப்பெரிய கனெக்ட் ஆகலை. இது கம்ப்ளீட் தெலுங்கு மூவி, கம்ப்ளீட் மசாலா மூவி. திருவுடைய சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருந்தது. ஷங்கரோட மூவி எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டம் அப்படின்ற பேர் வாங்கினதுக்காகவே அவர் வந்து அந்த பேரை காப்பாற்றுறதுக்காக படங்களில் வந்து பாட்டுங்களில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக ரொம்ப காஸ்டியூம்ஸு மேக்கப்ல இருந்து பேக்ரவுண்டு இந்த எடுத்த விதம் எல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக காட்டணும் பார்த்தீங்களா. அந்த 500 ஆர்டிஸ்ட் வச்சு இந்த இந்தியெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் வச்சாதான் அவர் இவரோட படம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கிராண்டியராக கொண்டு வரதுக்கு ரொம்ப மெனக்கேடுறாரு. அதெல்லாம் தவிர்த்துட்டு கதைக்கு அதிகமாக இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். இந்த ஜர்கண்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாதி ப்ரொடக்ஷன் டிசைனோட டீம் நம்ம பார்க்கும் போது தெரியுது பாதி மேட்டை கட்டி எடுத்திருக்காங்க. மீதி வந்து மேட்டை கட்டி எடுத்தது பயங்கரமாக பிசிறடிக்குது. நம்ம பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும் போது தெரியுது. அப்படியே அந்த கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு. ரொம்ப எஃபோர்ட் கேவலமா இருந்தாலும் அந்த பாட்டு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கதாபாத்திரங்கள் முக்கியமாக வந்து ஒரு 4-5 கதாபாத்திரம் தான் சொல்லணும். ஒன்று நம்ம ராம் சரண். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சிறப்பாக செஞ்சிருக்காரு. மாஸ் மசாலா படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டா 100% கொடுத்துருக்காரு நம்ம ராம் சரண். ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து ராம் சரண் வந்து தெறிக்க விட்டுருக்காரு சொல்லியிருக்கலாம். அதுக்கு வந்து ரொம்பவும் புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணது வந்து டைரக்ஷனும் அந்த டைரக்டரும் அந்த ஒரு சப்போர்ட்டிங் சூப்பரா இருந்தது. கியரா அத்வானி இந்த படத்தோட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுத்துருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமா அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் யூஸ்வலா எஸ்.ஏ. சூர்யா ஒரு படத்துல வந்தா என்ன பண்ணுவாரோ எஃபெக்டிவா பண்ணுவாரு. அவ்வளவுதான். படத்துக்கு படம் அவர் இதான் பண்ணுவாரு. இதை தவிர அவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. அவர் வந்தா அவர் என்ன கொடுப்பாங்க, வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணுவார் போவார், அவ்வளவுதான். இந்த 3 கதாபாத்திரம் கியாரா அத்வானி, ராம் சரண், எஸ்.ஜே. சூர்யா இவங்க 3 பேரை தவிர்த்து இந்த சமுத்திரக்கனி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாகவே இல்லை. சும்மா வந்து போகிறது கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்க ரொம்ப போர் அடிக்குது. சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்றா அந்த படத்தை உட்காந்து பார்த்துருக்கீங்கன்னா அதுவே மிகப்பெரிய சாதனை. சுனில், ஜெயராம், நவீன் சந்திரா, சத்யால இருந்து வெண்ணீரா கிஷோர், பிரம்மானந்தா, ஊருப்பட்ட ஆர்டிஸ்ட் படத்தில் இருக்காங்க. படத்தில் அவ்வளோ பேரை தூக்கி போட்டு பிரம்மாண்டம் நம்ம சங்கர் சார் படம் அப்படின்னா கேஸ்டிங்கில் காட்டணும் பார்த்தீங்களா. அதுக்காக எல்லா விஷயத்தையும் அவர் செய்கிறார். ஆனால் எந்த கதாபாத்திரம் பெருசாக எழுதப்படவும் இல்லை, பெருசாக யூட்டிலைஸ் பண்ணவும் இல்லை. கதைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸே இல்லை. இந்த படத்துல பிரச்சனை எங்கெங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட்ல ஹீரோட இன்ட்ரோக்கு ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று இருக்கும். அங்க படுத்த படம் தான். படத்தை நீங்க தூங்கிடலாம். உண்மையாவே ஜென்டில் மாதிரி இந்தியன் மாதிரி முதல்வன் மாதிரி அந்நியன் மாதிரி ஒரு படத்தை கொடுத்த நம்ம சங்கர் சார் எடுத்த படமாங்க இது. ஏங்க நம்ம தமிழ் படங்கள் ஒழுங்கா எடுக்க விட்டுருக்கலாமே ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த எக்ஸிகியூஷனு, அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷனு அப்படியே ஒரு ஆக்ஷன் தெலுங்கு மசாலா படம் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருக்காங்க. இது நம்ம லாகவா லாரன்ஸ் படம் பார்த்தா ஓவர் பில்டப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. வேற யாராவது ஒரு டேரக்டர் இந்த காட்சி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்பிடலாம். அந்த அளவுக்கு கம்ப்ளீட் தெலுங்கு மசாலாவா இருந்தது. எங்கேயுமே பெருசா சுவாரஸ்யமே இல்லை. எவன் அடிச்சு செத்தா என்ன அப்படிதான் நமக்கே படம் பார்க்கும்போது நமக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தோணுது. அந்த அளவுக்கு ஒர்த்
10ல ஐயோ! பொறுமைய ரொம்ப ரொம்ப சோதிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் 50 நிமிஷம். செகண்ட் ஹால்ஃப் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லணும் அப்படின்னா, ஹிண்ட் ஆல்ரெடி நான் குடுத்துட்டேன். அதுவும் தலைவலி தான். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் லாஜிக்கலி எந்த ஒரு விஷயமே பெருசா பண்ணவே இல்ல. இந்த மாரி படங்கள் வந்து லாஜிக்கா நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். படத்த ஃபர்ஸ்ட் சீன் ட்ரெயின் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸே முடிச்சு ஹெலிகாப்டர்ல நம்ம வேட்டியும் முண்டா பனியனோட நம்ம ஹீரோ ஏறி உட்காருவாரு. அடுத்த சீனை கட் பண்ணா ஹெலிகாப்டர் போய் இறங்கும்போது டிப் டாப்பா நீட் டாப்பா டக்கின் பண்ணி ஷர்ட் பண்ணிட்டு டை கட்டிட்டு இறங்குவாரு முண்டா பனியன்ல போனவரு. அப்படி ஒரு இன்ட்ரோ இருக்கு. இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம இதே லாஜிக்கா நம்ம இதெல்லாம் வந்து தாண்டி வந்துட்டோம்னா, நம்ம வந்து இப்போ எங்க இருக்கோம்? எந்த வருஷத்துல இருக்கோம்? கதாபாத்திரங்கள்ல இப்ப எழுதப்பட்ட விதத்திலேயே வந்து ரொம்ப அதிகமான இன்வால்வ்மென்ட் குடுத்துருக்கலாம். டைம் குடுத்துருக்கலாம். சுனில் எல்லாம் கலெக்டர் கூட கூட இருக்க தவாலி கேரக்டர். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கவர்மெண்ட்ல தவாலியா இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இருக்கணும்? சுனிலோட கதாபாத்திரமே என்னன்னா சைடு சத்யா அவர் பேரு. சைட்லயே நடப்பாரு, சைட்லயே தான் பாப்பாரு. நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க முதல்ல இந்த படத்துல போடுறீங்கல்ல, அது ஒரு லாஜிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா? தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஓகே, தமிழ் இண்டஸ்ட்ரியில ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கதையில எழுதும் போதே உங்களாம் யோசிக்க தேவையில்ல. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லையே, உங்களுக்குலாம் வந்து ஒரு ஃபீல் ஒண்ணு வருதா? அது காமெடி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அது காமெடி பண்ண மாட்டேங்குதா? ஏன் இந்த மாதிரி படத்த சீரியஸா எடுக்குறீங்க? ஜெயராமோட கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா சீரியஸான சிச்சுவேஷன்லயுமே காமெடி பண்ணி இருக்கிற சீரியஸ்னஸ் டைல்யூட் பண்ற கதாபாத்திரம் தான் ஜெயராம். அப்படிப்பட்ட கதாபாத்திரத்த எஸ்.ஜே. சூர்யா எடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன தலைக்கு 10 லட்சம் குடுக்கணுமா? காசோட அருமை உங்களுக்கு தெரியுமாடா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு முன்னாடி பேசுவா பார்த்தீங்களா? பயங்கரமா. அதுக்கு முந்தின சீன்ல தான் டேய் ரூ. 500 கட்டு கட்டு கட்டா அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு மண்ணு லோடெல்லாம் எடுக்கிற இடத்துல. அங்க ரூ. 500 கட்டு எடுத்து தண்ணிக்குள்ள ஒரு ஒரு கட்டா தூக்கி எறிஞ்சிட்டு நாட்டு இருப்பாரு. டேய் என்னடா இது? ஒரு சீன் நீங்க எழுதும்போதே அந்த சீனுக்கு எதுக்கும் கான்ட்ராக்ட்டா இருக்குல்ல. அப்படின்ற ஒரு சில பேசிக் பிரின்சிபல்ஸே இல்ல. ஊருப்பட்ட பிரச்சனைகள் இந்த படத்துல இருக்கு. சமுத்திரக்கனி நான் விட்டுட்டேன். சமுத்திரக்கனி இந்த படத்திலேயே புரட்சியே பேசாத ஒரு படம் இதுதான். அவர் பேசாத படமே இந்த கேம் சேஞ்சர் மட்டும் தான். படத்துல மொத்தமாவே 4, 5 டயலாக் தான். 3 மணி நேரம் அந்த படம் ஓடுது. அதுவே தலைவலி. அது 4, 5 டயலாக் தான் சமுத்திரக்கனிக்கு. சட்டிலா கொஞ்சூண்டு பேசியிருக்காரு. அப்படியாப்பட்ட கதாபாத்திரம் தான் சமுத்திரக்கனிக்கு. படத்துல எங்கேயுமே எந்த ஒரு விஷயமே பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல, ஒட்டவே இல்ல. நமக்கு இந்த படத்த பார்க்கறதே 0% இது எல்லாம் போக இந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பயங்கர லென்த்துங்க. நம்மளால முடியல. உட்காந்து பார்க்க முடியாதுங்க. தியேட்டர்னா போனீங்கன்னா தூங்கிடுவீங்க. அடுத்த ஷோல உட்காந்துருப்போமா அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த படம். ஜவ்வா இருக்குது. எ ஏன் இந்த மாரி சங்கர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேங்க. கிளைமேக்ஸ நொட்டி ஓடும்போதெல்லாம் என்ன எப்படினாலும் ஹீரோ ஜெயிக்க தான் ஆவாரு. அதானே படத்த முடிக்கணும். எப்போ பெல் அடிப்பீங்கன்னா வீட்டுக்கு போலாம்டா, வீட்டுக்கு போயிட்டு வந்து தூங்கலாம்டா அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு வந்தது. அந்த மாரி படம் தான் இந்த கேம் சேஞ்சர். மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேச இந்தியன் 2வியே ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அதையாவது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெட்டரா இருந்தது இந்தியன் 2. அப்பனா நீங்க பார்த்துக்கோங்க. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் இங்க கன்டென்ட்டே இல்ல படத்துல. இதுல ஒரு அடல்ட் கன்டென்ட்டா? அந்த மாரி ஒரு படம் தான். அப்புறம் என்ன இந்த படம் வந்து UA 16+ தான படம். நீங்க போய் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு உண்மையாவே தில்லும், தைரியமும் இருந்தா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு என்ன தயவுசெய்து திட்ட மட்டும் திட்டாதீங்க.